வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி பாதையில் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட பாதை எப்படி வெற்றிகரமான பாதையை மாற்றிருக்கு, அதை நம்ம பார்த்து கற்றுக்கும் போது நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி வெற்றிகரமாக மாற்றிக்கிறது நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற ஒரு சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும்னா இவர் ரொம்பவே சிறப்பானவர். பொதுவாக அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தானிய வகைகள் பற்றி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கூட விவசாயம் செய்யலாம் அப்படின்றத ரொம்பவே வித்தியாசமா எடுத்து சொல்றதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அரக்குப்பூச்சி விவசாயம் தான் செய்வாங்களா அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வியப்பான விஷயமா இருக்கு. இந்த அரக்குப்பூச்சி கல்டிவேஷன் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முத்துக்குமார் என்பவர் யார், உங்களை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க. நீங்க முதல்ல எந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க, இந்த துறைக்கு எதனால வந்தீங்க, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. வணக்கம், எனது பெயர் முத்துக்குமார். நான் ஈரோடு மாவட்டத்தில் பாலதளவு என்னும் குக்கிராமத்தில் சுப்பிரமணியம் சரஸ்வதி தம்பதியினருக்கு பிறந்தேன். என்னுடைய படிப்பு வாழ்க்கையெல்லாம் முடிந்தது சொந்த ஊரில்தான். பின்பு இளங்கலை முதுகலை விலங்கியல் துறை, இது சிக்கன்னா அறிவியல் கலைக்கல்லூரி திருப்பூரில் அமைந்துள்ளது. பின்பு முனைவர் பட்டம் டாக்டரேட்டு ஜுவாலஜி விலங்கியல் துறையில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வைத்து அங்கு பெற்றேன். தற்பொழுது கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்று சொல்லப்படக்கூடிய கேரள வன ஆராய்ச்சி நிறுவனம் என்று சொல்வார்கள், திருச்சூர் மாவட்டத்திலே கேரளத்திலே அமைந்துள்ளது. அங்குதான் நான் இப்பொழுது ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்டாக பணிபுரிந்து வருகிறேன். டாக்டர் டிவி சஜீவ் எனது மென்டர் ஆவார். அவர்களுக்கு கீழாக தான் நான் இப்பொழுது பணிபுரிந்து வருகிறேன். நாங்கள் ஒரு திட்டத்தின் கீழாக நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். அந்த திட்டம் எனப்படுவது அதன் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லேக் இன்செக்ட் ஜெனட்டிக்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னோம்னா அரக்குப்பூச்சிகளின் வளங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறதான் அதனுடைய விளக்கம். இதனுடைய யார் ஃபண்டு தர்றா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR மத்திய அரசாங்கத்தால் இந்த ப்ராஜெக்ட் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு கீழாகத்தான் இந்த KFRI நாங்கள் இதன் கீழாக வேலை செய்து வருகிறோம். இது இல்லாமல் 8 வெவ்வேறு நிறுவனங்கள் இதே தலைப்பில்தான் இந்த அரக்குப்பூச்சினை பாதுகாத்தலும் அரக்குப்பூச்சி விவசாயத்தை ஊக்குவிப்பதும் என்ற பல நோக்கங்களை கொண்டு நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். உங்களை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அரக்குப்பூச்சின்னு சொல்லும் போதும் எங்களுக்கு என்ன ஒரு வியப்பான விஷயமா இருக்குன்னா, அரக்கு பல விஷயங்களுக்கு பயன்படுதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அரக்குப்பூச்சி மூலியமாக தான் வருது, அதற்கான கல்டிவேஷன் தனியாக பண்ண வேண்டியதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த அரக்குப்பூச்சி கல்டிவேஷன்ன்றது எப்போ தொடங்கின ஒரு ஃபார்மெட்டாக இருக்குது சார்? ஜென்ரலாக அரக்குப்பூச்சி எந்த இடத்துல நம்ம அதிகமாக பார்க்க முடியும்? நம்ம மத்திய இந்தியா பகுதியிலே அரக்குப்பூச்சி உற்பத்தி விரைவாக காண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்திலே இதனுடைய உற்பத்தி அதிகமாக உள்ளது. இப்போ இந்தியாவிலேயே அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேச, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபு, இங்கே எல்லாமே வந்துட்டு இந்த அரக்குப்பூச்சிகள் உற்பத்தி இருக்கிறது. வியப்பான விஷயம் என்னவென்றால் நமது தென்னிந்தியாவிலே குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிகளெல்லாம் அரக்கு விவசாயம் இல்லை. இதை விளைவிக்க முடியுமா என்று தான் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இதனுடைய அரக்கனுடைய இது பார்த்துட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி மேடம். அதாவது நீங்கள் இது அரக்கு எப்போன்னு பார்த்தோம்னா உலகங்கள் இப்போ நம்ம 8 கண்டங்கள் சொல்கிறோம். இந்த 8 கண்டங்கள் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே கண்டமாக இருந்ததாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்டங்கள் பிளவுபடும் முன்பே, அதெல்லாம் பிரிவுக்கு முன்னாடியே இதனுடைய இது இருந்ததாக இன்றைக்கும் அறிவியல் ஆய்வாளர்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மனிதன் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்த அரக்குப்பூச்சி தோன்றிவிட்டது. அது இல்லாமல் நம்ம அதனுடைய வரலாறுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மகாபாரதத்தில் அரக்கு மாளிகை எனப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே கௌரவர்கள் பாண்டவர்களுக்கும் இடையேயான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே கௌரவர்கள் பாண்டவர்களை வஞ்சகமாக அழைத்து ஒரு விழாவிற்காக அழைத்து அவர்களை அங்கே தங்க வைத்து இந்த அரக்கும் மெழுகிலான ஒரு அரக்கு மாளிகையை கட்டுகிறார்கள். அது எதுக்காகன்னா அவங்களுடைய ஆக்சுவல் பிளானிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை தீய பற்ற வச்சு அவங்கள கொல்லணும், அணுவாக அவங்கள சிதைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய உள்நோக்கம். இந்த அரக்கனுடைய ஒரு பண்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அரக்கு உங்களுக்கு நம்ம மெழுகில் பார்த்துருப்போம். அது பற்ற வச்சோம்னா அந்த மெழுகு மட்டும்தான், அதுக்கு மெழுகு வடிஞ்சிரும், அது தீப்பற்றி எரியக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் உருகி பயங்கரமான சூட்டை உருவாக்கும்.
அது மிக கொடுமையான ஒரு மரணமாக இருக்கும். அந்த அரக்கு மாளிகையிலே இவர்கள் தங்க வைக்கப்பட்டு இதை வெளியிலேருந்து அவங்க பற்றி வைக்கிறாங்க, தீ எரிகிறது. அவர்களெல்லாம் அது அவர்களுக்கு விஷயம் தெரிந்தவுடன் பீமர் அதில் வந்து அந்த கேரக்டரில் அவர் மிகவும் பலம் வாய்ந்தவர் அல்லவா, அவர் ஒரு குகையை தோன்றாரு, அது வழியாக வெளியே தப்பிச்சு போகிறதா இந்த அரக்கு மாளிகை எனப்படக்கூடிய அந்த தலைப்பிலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் முகலாய பேரரசு மன்னன் அக்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேடம். அக்பர்னுடைய அக்பர் நாமா அப்படின்னு ஒரு புக்கை எழுதினார். அதில் இந்த அரக்கு விவசாயத்தை பற்றி எழுதியிருக்காரு. அக்பரில் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 400 வருடத்துக்கு முன்பு அப்பொழுதே இந்த அரக்கு விவசாயம் உள்ளது. இது ஒரு ஆதாரம். அது இல்லாமல் 4 வேதங்கள் உண்டு. ரிக், யசூர், சாம, அதர்வன 4 வேதங்கள் உண்டு. இதில் அதர்வ வேதத்திலே அரக்கை எப்படி விளைவிக்கணும், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பதிவுகள் கூட இருக்கிறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மற்றது ஒன்று பார்த்துக்கிட்டு கிராமஃபோன், பழைய பாடல்கள் இப்போல்லாம் சிடி வந்துருச்சு, பென்ட்ரைவ் வந்துடுச்சு, இதெல்லாம் வந்துருச்சுல்ல மேடம். அன்றைய காலகட்டங்களிலே கிராமஃபோன் ஒரு பதிவில் நம்ம ரெக்கார்டெலாம் பார்த்து இப்போ சினிமாவில் தான் பார்க்க முடியும், நேரடியாக பார்க்க முடியவில்லை. அதில் இதை மிக முக்கிய பொருளாக இந்த அரக்கினுடைய ரெசின் எனப்படக்கூடிய ஒரு பொருள் யூஸ் செய்யப்படுகிறது மேடம். ஓகே, நான் பொதுவாக அரக்குக்கான கல்டிவேஷன், அரக்குக்கான வியாபாரம்னு சொல்லும்போது இப்போ புதுமையாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது இல்லை, புராண காலங்கள்லேருந்தே அரக்குக்கான யூசேஜ் நிறைய இருக்குது. அரக்கு கல்டிவேஷன் பற்றியும் நிறைய இதிகாசங்களில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அரக்கு கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எந்த ஒரு விவசாயமானாலும் எவ்வளோ காலகட்டம் அதில் நம்ம உடல் உழைப்பு போட வேண்டியது இருக்கும், அதுலேருந்து வரக்கூடிய ஈல்டு எப்படி இருக்கும்ன்றது தான் முதல் கேள்வியாக இருக்கும். இதை பார்க்குறவங்க பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான், எவ்வளோ காலகட்டம் அரக்கு நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த அரக்கு விவசாயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பொருள் மட்டும் சார்ந்ததில்ல. அரக்குன்றது ஒரு பூச்சி. அந்த பூச்சி தனியாக வாழ்வதில்லை, அதற்கு ஒரு செடி அல்லது மரத்தினுடைய தேவை உருவாகிறது. இது ஒரு ஒட்டுண்ணியாக தான் ஒரு செடியில் பற்றி பிடிச்சு அதனுடைய நீரை உறிஞ்சி குடித்து வாழ ஆரம்பிக்கிறது. அது பேராசைட் மாதிரி நம்மளுடைய தலையில் பேன் இருக்குது, பின்ன வயிற்றில் நாடாப்புழுக்கள் அப்படியெல்லாம் இருக்குல்ல மேடம். நம்மளுடைய நியூட்ரியன்ட் நமக்கு பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதனுடைய தாக்கம் அதிகமாக தான் மரணம் எனப்படக்கூடிய சம்பவம் நிகழ்கிறது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பூச்சி வந்து அப்போது நமக்கு அரக்கு பூச்சி வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டுமில். 2வது செடி வேண்டும். இதற்காக சில மரங்களும் செடிகளும் இருக்கின்றன. எல்லா செடியிலையும் இது வளருமான்னு பார்த்துக்கிட்டோம்னா அப்படி கிடையாது. சில செடிகள் மட்டும்தான் இது வளரும். நம்ம ஊரில் தூங்குமூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் பார்த்துருப்போம். ரோடுன்ற சைடில் கவர்மெண்ட் வச்ச நிறைய மரங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மரங்கள் நைட் டைம் ஆகிடுச்சுன்னா, ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா அதனுடைய இலைகள் சுருங்கிவிடும். அந்த மாதிரி மரங்களிலே இது ஒரு ஒட்டுண்ணியாக வாழ்கிறது. அது இல்லாமல் பார்த்தா பவுடர் பஃப்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. இதற்காகவே வைல்டு ஒரு செடியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய பெயர் ஃப்ளமிஞ்சியஸ் எமிலாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த செடி விவசாயத்திற்கு ஏற்ற வகையதாகும். அது இல்லாமல் நம்மளுடைய இழந்த பழம் சாப்பிட்ருப்போம். இழந்த மரம் இது ஒரு அருமையான ஒரு ஓம்புயிரி மரமாகும். ஓம்புயிரி மரம்னா அந்த விலங்கிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மரம். இப்போ இந்த விவசாயத்தை தொடங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செடிகளை வச்சு தயார்படுத்த வேண்டும். அதற்கு 1 வருட காலம் ஆகும். புதர் செடி என்னென்னு பார்த்தா ஃப்ளமிஞ்சியஸ் எமிலாட்டான்னு சொல்கிறது ஒரு வருட காலம் அதனுடைய வளர்ச்சி. பின்பு அந்த 1 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அது இளந்தண்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அரக்கு பூச்சிகளை அதில் முதல்ல கட்டி வைக்கணும் மேடம். 4 to 6 மாதங்கள் கழித்து அதில் அரக்கு மறுபடியும் ரீசைக்கிள் தொடங்குறப்ப அதை நம்ம கல்டிவேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அல்லது அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அரக்கு பூச்சியில் வேறொரு செடிகளுக்கு விதையாக கட்டி வைத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து அரக்கு விவசாயத்தை தொடங்கலாம். அப்படி ஒன்று இருக்குது. இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது. நம்ம அரக்கு பூச்சின்னா அதுக்கு நம்ம அது செலெக்ஷன் பண்ணக்கூடிய மெத்தடு, அது நல்ல அரக்கா, வேறு ஏதாவது நுண்ணுயிர்கள் தாக்கப்பட்டுள்ளதா, அதெல்லாம் இருந்துன்னா அந்த அரக்கை வந்து நம்ம சில கெமிக்கல் எல்லாம் கொடுத்துட்டு அதை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். க்ரீன் பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க. டொபாக்கோலிருந்து யூஸ் பண்ணக்கூடிய க்ரீன் பெஸ்டிசைடு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இதில் அது நம்ம அதுக்கு உள்ளாக வச்சுட்டு அதனுடைய கிருமிகள், ஃபங்கஸு இது போன்ற பொருட்களை எல்லாம் ஃபஸ்ட்டு அதை கில் பண்ணிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம விவசாயத்தை அதை தொடங்க வேண்டியது இருக்குது மேடம். இதுதான் தொடக்க நிலை. பின்பு அதை கட்டி வைத்த பின்பு அதை அப்படியே செடியில் விட்டுறணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. 21 நாள் கழித்த பிறகு இனாகுலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 நாள் கழித்து அதை நாம் எடுத்து விடுவோம். அதனுடைய பெயர் புங்கிலாக்குன்னு சொல்லுவாங்க. இது முடிந்ததுக்கப்புறமாக 45 நாள் 50 நாள் கலந்ததுக்கப்புறம் தான் இது ஆண் பெண் உருமாற்று பெறும். இந்த உருமாற்று பெறும் சமயத்தில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு பெஸ்டிசைடோ ஃபங்கிசைடோ எதுவும் நம்ம அடிக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால்
இந்த ஆண் பூச்சி பெண் பூச்சியோடு இனம் சேர்கின்ற காலம். இந்த காலத்திலே நாம் மருந்து பெஸ்டிசைடு இப்போ டொபாக்கோ பெஸ்டிசைடு நம்ம அடிக்கிறப்ப இந்த பூச்சியின் மேலே படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நாம் அந்த சமயத்திலே இதை ரெக்கமெண்ட் செய்வதில்லை. இது 30, 60, 90 என்று 3 காலகட்டங்களிலே இந்த க்ரீன் பெஸ்டிசைடை நம்ம அப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கும். சில ப்ராசஸிங் செய்துட்டு தான் இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகப்படுது. ஃபஸ்ட்டு இது நமக்கு வந்து செடியிலேருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது வந்து ஸ்டிக்லாக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்லாக்கு கட் பண்ணி இப்போ ப்ராசஸ் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க. கத்தி வைத்தோ அல்லது இப்போ நவீன மெஷின்களெல்லாம் வந்துடுச்சு மேடம். அதில் நம்ம வச்சுட்டு இதனுடைய அந்த ஸ்டிக்கும் அந்த குச்சியும் அந்த அரக்கு பூச்சியும் தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். பிரித்தெடுத்த பின்பு அது ப்ளீச்சிங் வாஷ் பண்ணுவாங்க. அது ப்ளீச் லேக்னு சொல்லுவாங்க. அது உருக்கி பட்டன் லேக் சொல்லுவாங்க. பட்டன் லேக் ஒன்றும் இல்லை, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வீடு ஜப்தி செய்யும்போது கம்பெனியெல்லாம் ஜப்தியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இந்த பட்டன் லேக்கை தான் வந்துட்டு சீலிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய சபரிமலைக்கு போகிறோம், தேங்காய்க்கு ஹோல்ஸ் போட்டு அதனுடைய தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளார நெய் இது பண்ணிவிட்டு உருக்கி இந்த அரக்கை தான் உருக்கி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இது பல வகையான பயன்பாடுகள் உள்ளது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேடம், இப்போ நம்ம உடல்லையே தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளை அறியாமலே நம்ம தினம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் டை தயாரிக்கிறதுக்காக பயன்படுகிறது, கண் மை தயாரிக்கிறதுக்காக பயன்படுகிறது, உதட்டு சாயம் செய்வதற்காக தயாரிக்கப்படுகிறது. நம்ம உண்ணக்கூடிய ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இந்த பழங்களில் மேலே ஒரு கோட்டிங் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் கலர் கோட்டிங்கு, அது வேக்ஸு. அந்த வேக்ஸும் கூட இந்த அரக்கிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். சில பேர் கண்ணாடி அணியக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அந்த கண்ணாடியினுடைய ஃப்ரேம் அரக்கினால் உருவாக்கப்பட்டது. நகைகள் அணிந்திருப்பார்கள், அதில் கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லை ஃபிக்ஸிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இந்த அரக்கு. பழங்காலத்துலலாம் வால் வச்சு தான் சண்டையிடுவாங்க. அந்த வால் அந்த கைப்பிடியோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அரக்கை உருக்கி அது வழியாக விட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு டெண்டலிஸ்ட்டை போய் பார்க்குறோம். அவர் நம்மளுடைய பல்லை சீரமைப்புக்காக அவங்க வந்து ஒரு டெண்டல் பிளேட்டு வைப்பாங்க. அந்த பிளேட்டு உருவாக்கக்கூடியது வந்து இந்த அரக்கு வைத்து தான். அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேத சித்தா மெடிசின்ஸில் இப்போ கூட கேரளத்தில் வயிற்று பிரச்சனைக்காகவும் சில இப்போ கை எலும்பு முறிவு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்குமே வந்து இந்த அரக்க பொருளை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. குங்குமாதி தைலம்னு வரைஞ்சிட்டு இப்போ பியூட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தைலத்தில் மிக முக்கிய பொருளாக இந்த அரக்கனுடைய சாறு பிரித்தெடுக்கப்பட்டு அதிலே சேர்க்கப்படுகிறது. குங்குமாதி தைலம் நல்ல விலையுள்ள ஒரு இது ஆழிகல் கோட்டைக்கல் வைத்தியசாலா, கோயம்புத்தூர் வைத்தியசாலா, இந்த மாதிரி வைத்தியசாலைகள் எல்லாம் இந்த அரக்கனை ஒவ்வொரு மாதமும் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தென் தமிழகத்திலே இந்தியாவிலே இந்த 3 மாநிலங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் இதனுடைய விளைச்சல் இல்லாததுனால இவர்கள் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய தேவை ஏற்படுகிறது மேடம். நீங்கள் அரக்கை பற்றி சொல்லும்போது அரக்கோட பயன்பாடுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு புதுமையான விதம் சொல்கிறீங்க. இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணணும், அரக்கை கட்டி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, அரக்கு பூச்சின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக மற்ற விவசாயம்னா நமக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி இருப்பாங்க, இல்லை நம்மளோட தாத்தா இல்லைனா பாட்டனார் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இந்த விவசாயத்துக்கான ட்ரைனிங் நீங்கள் தரீங்களா? அதற்கு தேவைப்படக்கூடிய உப பொருட்கள் நீங்கள் தரீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது நான் இது ஒரு திட்டத்தின் கீழாக வேலை செய்கிறத சொல்லியிருக்கேன் மேடம். இந்த திட்டத்திற்கு கீழாக மிக முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த அரக்கப்பூச்சியில் உயிருடன் பாதுகாப்பது. இப்போ அது இயற்கையாக பரவி இருக்குது. நம்ம இங்கே தமிழகத்தில் கேரளாவில் விளைச்சல் இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இயற்கையாகவே தூங்கு மூஞ்சி மரங்களில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் மேடம். சில இடங்களில் இது இயற்கையாக பரவி காணப்படுகிறது. அதை கொண்டு வந்துட்டு எங்களுடைய அந்த வன ஆராய்ச்சி நிறுவனத்திலே உயிருடன் பாதுகாத்து வைக்கிறதா இதனுடைய முதல். ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரக்கப்பூச்சியினுடைய இது பார்த்திங்கன்னா அதனால் பறக்கவோ நடக்கவோ முடியாது, வேறு செடிக்கும் போக முடியாது, பரவக்கூடிய தன்மை மிக மிக குறைவு. அப்படியும் பரவணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அணில் அதன் மேலே நடக்கணும், ஒரு குரங்கு அதை டிஸ்டர்ப் பண்ணணும், அல்லது பறவைகள் அதில் போய் இருக்கிறப்ப அதனுடைய முட்டையிலேருந்து வரக்கூடிய முதல் நிலை லார்வாக்கள் அதில் உட்காந்து வேறு இதில் இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். இது மனிதனுடைய தேவை ஏற்படுகிறது. மனிதன் நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகினதுக்கு அதுதான் இதனுடைய மிக முக்கிய நோக்கம். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்க.
இதுதான் ரெண்டாவது எங்களுடைய மிக முக்கிய நோக்கம். இதை பற்றி விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும். என்னவெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நான் சொன்னேங்கல்ல, உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எவ்வளவோ பயன்பாடுகள். நம்ம ஷூ இருக்குது, பாலிஷ் பண்ணுறோம், நம்ம வீட்டில் டேபிள் இதெல்லாம் வுட்டில் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே கோட்டிங் பண்ணியிருக்கிறது அரக்கு தாங்கிறது இன்றைக்கி வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இந்த அரக்கிலிருந்து தான் இந்த வார்னிஷ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. லேடிஸ்னுடைய நெயில் பாலிஷு இடக்கூடிய லிப்ஸ்டிக் எல்லாம் இடுறாங்க. இதெல்லாம் எங்கே வேர் இட் இஸ் கம் ஃப்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரக்குன்னு இருந்து பிரித்திருக்கக்கூடிய ஒரு ரெசின் அப்படிங்கிற பொருள் இருந்து தான் இதெல்லாம் கிடச்சிட்டு இருக்குங்கிறத விழிப்புணர்வு மக்களிடத்தை ஏற்படுத்துவது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது. ஒரு விவசாயி சக்ஸஸ் ஆகிருக்காரு இப்போ ஈரோடு மாவட்டத்தில். அப்போ இந்த விவசாயிகளை அங்கே கொண்டு போயிட்டு இதனுடைய எப்படி இந்த விவசாயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கான தேவைகள் ஒரு பாம்ப்ளெட்டு, ஒரு நோட்டீஸு அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த ப்ராஜெக்டினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய நோக்கம்னு பார்த்தோம்னா, இந்த விவசாயத்தை தென் தமிழகத்திலே பெருக்க வேண்டும். என்ன அத்தியாவசியம்னு பார்த்தீங்கன்னா மேடம், 1950களில் 50,000 டன் உற்பத்தி செஞ்சுட்டு இருந்த நம்ம இந்தியா எக்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தாய்வான் அப்படிங்கிற நாடு தான் இப்போ முதலிடத்தில் இருக்குது. இந்தியா இப்போ எந்தெந்த நாடுகள் இந்தியாவிலேருந்து பையர்ஸாக இருக்காங்க இந்த அரக்குகளை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஜப்பான் ஜப்பான் எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த போர்டெல்லாம் தயாரிப்பாங்க. அது கம்ப்யூட்டர் போர்டாகட்டும், நம்மளுடைய மொபைல் போர்டாகட்டும், கேமரா போர்டாகட்டும், அதில் ஒரு கோட்டிங் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இந்த அரக்கிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த மிக முக்கியமான 3 நோக்களை கொண்டது. விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதனுடைய மிக முக்கிய நோக்கம். அவர்களுடைய என்கரேஜும் பண்ணுறோம். சீட்லிங்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், செடிகளை அந்த பிராணியை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த விவசாயத்தை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை நாங்களே வாங்கி அவர்களுக்கு மறுபடியும் அதற்கான தொகையை கொடுத்து விட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். ஸோ ஒரு விவசாயிக்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை கல்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி அதை எடுத்து அதை எப்படி மதிப்பு கூட்டல் பொருளாக மாற்றி எடுத்துக்கிறது, எல்லா விதமான ட்ரைனிங் நீங்கள் தரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒரு புதுவிதமான ஒரு பயிர் நம்ம நடப்போறோம் ஒரு இடத்துலன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி, இது நட்டுட்ட பிறகு அடுத்து வேற என்ன பயிரெல்லாம் நடலாம், ஊடு பயிரில் அதை நட முடியுமா அப்படின்றது விவசாயியோட கேள்வியா இருக்கும். அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக செய்ய முடியும் மேடம். இப்போ எனக்கு இந்த அரக்கு விவசாயம் மட்டும் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க 1 மீட்டர் 1 ஏக்கர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 சதுர மீட்டர் வரும். ஒரு சதுர மீட்டருக்கு 4 செடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4000 செடிகள் பர் ஏக்கர் நம்மளால் வைக்க முடியும். இப்போ எனக்கு ஊடு பயிர் வேணும் அப்படின்னா அவங்க 3000 செடிகளை வச்சுட்டு 3 மீட்டர் கேப்பில் வைக்கணும். அப்போ இடையில 1 மீட்டர் உங்களுக்கு கேப்பு வரும். அந்த இடைப்பட்ட 1 மீட்டர் கேப்பில் நீங்கள் தக்காளி, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி செடிகளை நம்ம வச்சுட்டு ஒரு ஊடு பயிரை வச்சுட்டு அவர்கள் மிக குறுகிய பயிர் 3 மாதத்துலேயே அவங்களுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணினாரோ இந்த அரக்கு செடிகளை நட்டு வைப்பதற்கு, களை எடுப்பதற்கு பண்ணியிருப்பார். அதனுடைய இதை அவர் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 45 நாள் 60 நாள் இந்த சின்ன வெங்காயம்ங்கிற ஊடுபயிரை போட்டு அவர் அதிலிருந்து வருமானம் கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், ஐ எம் ரெடி ஃபார் 1 இயர், எனக்கு 1 வருஷம் என்னால் காத்துட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அதற்காக காத்து கொண்டிருக்கலாம். ஊடுபயிருங்கிற ஆப்ஷனும் இதில் நமக்கு இருக்குது மேடம். ஓகே. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு செடி நம்ம நடக்க போகிறோம், ஒரு பயிர் நட போகிறோம்னு சொன்னால் அதை பாதுகாப்பதுன்றது ஒரு முக்கியமான தன்மையை கொண்டதாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க 21 டேஸ் அந்த ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம உருமாறுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது பூச்சி மருந்துகள்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பூச்சி மருந்துகள் அடிக்கலைன்னா பிற பிராணிகள் அதை தீண்டாதா? என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் இந்த செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும்? பூச்சிகளை பொறுத்தளவு இப்போ இதில் 2 விதமே இருக்குல்ல. ஒன்று செடி இருக்குது, 2வது அரக்க பூச்சி இருக்குது. இது 2யுமே நம்ம பாதுகாக்கப்பட வேண்டி இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி இலைகளை மட்டும் சாப்பிடக்கூடிய புழுக்கள் இருக்கிறது, தண்டு துளைப்பான் இருக்குது, வேர்க்கரையான் இருக்குது, நெமட்டோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர் புழுக்கள் இருக்குது. இவ்வளையும் அந்த செடியை பாதுகாக்கணும்னா இவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நமக்கு இவ்வளவு தாக்குதல் இருக்குது. அதுக்கான இப்போ நம்மளுடைய பூச்சி தாக்குதல் இருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோப் ஆயில் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி செடியினுடைய இலையை பாதுகாத்துக்கலாம். இந்த வேர்க்கரையானுக்கு சில வகையான க்ரீன் ஃபங்கைசைடு, பெஸ்டிசைடு அந்த மாதிரிலாம் இருக்குது மேடம். அது நம்ம யூஸ் பண்ணி அந்த வேர்க்கரையானுடைய தாக்குதலிருந்தும் அந்த தண்டு துளைப்பான் தாக்குதலிருந்தும் நம்ம பாதுகாத்துக்கலாம். 2வது அரக்கை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டு அதுக்கு ஃபங்கைசைடு, பெஸ்டிசைடு அடிக்க வேண்டியதாக இருக்குது. க்ரீன் பெஸ்டிசைடு டொபாக்கோன்னு சொல்கிறோம். அது நம்ம கரெக்டாக அந்த 30, 60, 90 3 நாட்களில் 3 தடவை நம்ம
ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கு மேடம். ஓகே, அது என்ன மாதிரியான முறைகளில் செய்யணும் எல்லாமே நீங்கள் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த அரக்குப்பூச்சியோட பயன்பாடுகள்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது ஒவ்வொரு பொருட்கள்லையுமே அரக்கோட பயன்பாடு ரொம்பவே அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வேக்ஸ் கோட்டிங் நம்ம பழங்களுக்கு கொடுக்கும், அது எடிபிளான பொருள் தான். ஆனால் அந்த எடிபிளான பொருள் இருக்கக்கூடிய வேக்ஸை நீக்கிட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வேக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் ஏதாவது பக்க விளைவு வருமா? இதுக்கு பயப்படவே தேவையில்லை மேடம். இது ஒரு வேக்ஸு, ஒரு நம்மளுடைய உடலோடு சேராத ஒரு பொருள். இது மூலிமா எந்த ஒரு இது டாக்ஸிக் கிடையாதுன்றது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் வேக்ஸை பற்றி எனக்கு தெரியல மேடம். இந்த அரக்கிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த வேக்ஸு மனிதனுக்கு பாதுகாப்பானது, எடிபிள். அது நம்ம ஒரு வேளை கழுவாமல் சாப்பிட்டாரு அப்படின்னா கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நம்ம வந்துட்டு மனிதனுக்கு பாதுகாப்பானது, எடிபிள். அது நம்ம ஒரு வேளை கழுவாமல் சாப்பிட்டாரு அப்படின்னா கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நம்ம வந்துட்டு நம்ம வாஷ்ரூம் போகிறப்ப அது போயிடும் மேடம். எந்த ஒரு அதில் டாக்ஸிக்கோ இதுவோ கிடையாது. ஆனால் பொதுவாக மக்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பயப்பட தேவையில்லை மேடம். இது வந்து டாக்ஸிக் கிடையாது. அரக்கினால் உருவாக்கப்பட்ட வேக்ஸில் டாக்ஸிக் கிடையாது மேடம். ஓகே, அரக்கினால் உருவாக்கப்பட்ட வேக்ஸ்னால டாக்ஸிக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் வேக்ஸ்னால டாக்ஸிக் கிடையாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். நீங்கள் சொல்லும் போதே சொல்கிறீங்க நார்த் சைடில் கொஞ்சம் அதிகப்படியாக அதோட கல்டிவேஷன் இருக்குது, நம்ம சவுத் இந்தியாவில் கல்டிவேஷன் அதிகமாக இல்லைன்னு. பொதுவாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய பெரும் சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை அந்த சீதோஷ்ண நிலை தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன், குறிப்பிட்டு எந்த காலகட்டத்தில் நம்ம இதை கல்டிவேட் பண்ணலாம்? இது வந்துட்டு வருடம் முழுமையாகவே கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இது தான். பைவலட்னு சொல்லுவாங்க. 6 மாதம், முதல் 6 மாதம், ஜனவரி டு ஜூன், ஜூலை டு டிசம்பர், 2 வகையான 2 வருஷத்தில் 2 கிராப்பு நமக்கு செஞ்சு எடுக்க முடியும். சவுத் இந்தியாவும் இதுக்கு தமிழ்நாடு, கேரளா, இதில் கேரளா சூட்டபிள் ஆகிறதுல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மேற்கிந்திய தொடர்ச்சி மலையில் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. அங்கே ஹியூமிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்குது, மழை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கை காரணங்கள் அதை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமிடிட்டியும் மழையும் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பூச்சிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடும் தெற்கு கர்நாடகா, வடக்கு கர்நாடகா இதெல்லாம் வந்துட்டு இந்த கால சூழ்நிலைகள் சூட்டபிளாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் ஒய் தயார் அவாய்டிங்னு அப்படின்னு பார்த்துட்டா அவங்க ஏன் செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு விதைப்பொருள் கிடையாது. நம்ம விதையாக இருந்ததுன்னா வீட்டில் சேமித்து வச்சுக்கிறோம், வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணி கல்டிவேஷனை தொடங்குகிறோம். ஆனால் இந்த அரக்குப்பூச்சியை பொறுத்தளவு இது கரெக்டாக அந்த தாய் பூச்சி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய டைமை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அந்த டைமில் எடுத்துகிட்டு நம்ம கட்டி வைக்கலைன்னா விவசாயம் பாதிக்கப்பட்டுரும். 3வது, அந்த கரெக்டான அந்த க்ரீன் பெஸ்டிசைட்ஸை கரெக்ட் டைமில் அடிக்கலைன்னா பூச்சி தாக்குதல் பயங்கரமாக இருக்கும், தாக்கிடும். மிகப்பெரிய லாஸு அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்ட் டைமுக்கு அதை நம்ம பண்ணிடணும் மேடம். ஓகே, சரியான நேரத்தில் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பூச்சி தாக்கம் ஏற்படும் சரியான நேரத்தில் கட்டுதல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக அணின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு குயின் பீ இருக்கும், அந்த குயின் பீ தான் முக்கியமான வேலைகள்லாம் செய்யும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இதில் வகையறா இருக்கா? இந்த அரக்குப்பூச்சி பொறுத்திருக்கும் இந்த குறிப்பிட்ட டைப் ஆஃப் அரக்குப்பூச்சி பயன்படுத்தும் போது நல்ல ஈல்டு இருக்கும், இல்லைனா ஒரு ஆண் பூச்சி, பெண் பூச்சி, இது மாதிரி ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா இதில்? கிட்டத்தட்ட 100 வகைக்கு மேலே அரக்குப்பூச்சியினுடைய வகைகள் இருக்குது. இதில் விளைவிக்கக்கூடிய அதிகமாக அரக்கு உற்பத்தி பண்ணக்கூடியதுன்னு பார்த்தா கையில் எண்ணிடலாங்க மேடம். கரியாலாக்கா நம்மளுடைய இந்தியாவில் அதிகபட்சமாக நமக்கு விளைச்சலுக்காக யூஸ் பண்ணுறோம். கெரியா சைனன்சிஸ் சைனா பாகத்தில் யூஸ் பண்ணுறாங்க. கெரியா மதுரன்சிஸ் இப்போ மதுரையில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். கெரியா திரிசூரன்சிஸ் அப்படிங்கிற சொல்கிறதுல திரிசூரில் ஒரு புது வகையான மரத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். கையில் என்ன சொல்லி கெரியா மணிப்பூரன்சிஸ்ன்னு சொல்லி மணிப்பூரில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் உள்ள பூச்சிகளை தான் நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்த முடியும். இதுதான் வகைகள்னு பார்த்துட்டா 100 வகைகளுக்கு மேலே இருக்குது. எல்லா அரக்குப்பூச்சியிலுமே விவசாயத்தை பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தோம்னா இல்லை மேடம். காரணம் என்னென்னா, சில வகையான அரக்கள் மட்டும்தான் குவான்டிட்டி அதிகமாக சுரக்கும், சிலது லைட்டாக தான் சுரக்கும். அது நமக்கு விவசாயத்துக்கு தகுந்ததாக இருக்காது. விளைச்சல் அதில் நம்ம பண்ண முடியாது மேடம். ஓகே, இந்த அரக்குப்பூச்சி கல்டிவேஷனை பொறுத்திருக்கும் அதற்கான கால அவகாசம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கால அவகாசத்தை தாண்டி ஒன்ஸ் அதோட ஈல்டை நம்ம எடுத்த பிறகு, அது அறுவடை செய்த பிறகு, இதை மதிப்பு கூட்டல் ஆக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அவங்களுக்கு பணம் கைக்கு சேர்கிறதுக்கு எவ்வளோ காலகட்டம் எடுக்கும்?
அப்படி நம்ம இப்போ அறுவடை செய்த உடனே நம்ம இப்போ எடுத்து மார்க்கெட்டுக்கு அப்போவே ஸ்டிக்லாக்காக அவர் கொடுக்குறக்கு ரெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்லாக்கினுடைய விலை வேறு. ஸ்டிக்லாக்கை ப்ராசஸ் பண்ணி ஸ்கிராப் லாக்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செடியினுடைய குச்சியிலிருந்து தண்டிலிருந்து பிரித்து எடுக்கிறது, அதனுடைய விலை வேறு மேடம். இது ப்ராசஸ் பண்ணி ப்ளீச்சிங்கில் செய்துட்டு ப்ளீச்சிங் வாஷுக்கு ரெண்டு வாஷம் 3 வருஷம் அது மாதிரி இருக்குது. பியூராக எடுத்தோம்னா அதனுடைய விலை வேறு மாதிரியே இருக்கும். அவங்க வெயிட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு அதனுடைய மதிப்பு கூடும். இப்போ எனக்கு ஸ்டிக்லாக்லேயே எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் செய்யக்கூடிய அந்த சார்ஜ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு தானே அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போது ஸ்டிக்லாக்னுடைய அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் மேடம். இப்போது மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வகையான லேக் இருக்குது. குஷ்மின்னு சொல்லுவாங்க, மழைக்கால பயிர், வெயில் கால பயிர்னு சொல்கிற மாதிரி இந்த அரக்கு பூச்சிக்கும் 2 வகையான பயிர் வகைகள் இருக்குது. குஷ்மி, ரங்கினின்னு சொல்லுவாங்க. குஷ்மிங்கிறது குசும் மரத்தில் வருது, ரங்கினிங்கிறது குசும் இல்லாத வேறு மரத்தை. குசும்ங்கிறது ஒரு மரம் நம்ம தென் தமிழகத்தில் அதிகமாக இல்லை, நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ரங்கினி அப்படின்னு சொல்கிறதுல எல்லா வகையான மரத்துலையும் கட்டி வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி இலந்த மரத்தில் கட்டி வைக்கலாம், ஃப்ளெமிஜியஸ் எமிலேட்டாவில் கட்டி வைக்கலாம், பவுட்ரு பஃப்பில் கட்டி வைக்கலாம். இந்த மாதிரி எதில் வேணாலும் கட்டி வைக்கிறது இந்த ரங்கினி வகை. இது குஷ்மிக்கு கொஞ்சம் விலை அதிகம், ரங்கினிக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய விலையினுடைய மதிப்பு கூடும் மேடம். இந்த லேக் கல்டிவேஷன், அரக்குப்பூச்சியோட கல்டிவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது, அதோட வளர்ச்சிக்காக எவ்வளோ நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்றது எனக்கு தெளிவாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் கல்டிவேஷன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எப்படி இருக்குது, பயன்பாடுகள் என்னன்னு தெளிவாக எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மே மாதம் 16ஆம் தேதி நேஷ்னல் லேக் இன்செக்ட் டே. இது அறிவித்து இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. இனி வரக்கூடியதும் 3rd நேஷ்னல் லேக் இன்செக்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது ஒரு விழாவாக கொண்டாடிட்டு வர்றோம். மே 16 நேஷனல் லேக் இன்செர்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அன்றைய தினம் மட்டும் இல்லாமல் இந்த லேக் இன்செர்ட் பற்றின விழிப்புணர்வு இன்னைக்குலேருந்து எல்லாருக்கும் வந்து சேரணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோளாகவும் இருக்குது. ஸோ மிக்க நன்றி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. புதிகம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மிகவும் நன்றி மேடம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேற ஒரு சிறப்பு விருந்தினரோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.